நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். உலகில் அனைத்து ஜீவன்களும் விசேஷ சக்தியோடு தான் பிறப்பெடுக்கின்றன. ஆனால் பயம், மோகம், சிநேகம் போன்ற உணர்வுகள் மனிதனை வெற்றியடைய விடாது தடுக்கின்றன. முயற்சி என்றொன்றை மேற்கொள்ளாவிடில் வெற்றிக்கனியை எவ்வாறு எட்டிப் பறிப்பது? ஆனால் இம்முயற்சியில் தாம் மரணித்திருக்கலாம். அனைவரும் ஒரு தினம் மரணிக்க வேண்டியவர்கள்தானே? மேற்கொள்ளப்படும் முயற்சியில் கிடைக்கவிருக்கும் வெற்றி அல்லது தோல்வியானது சமமான பங்கினை பெறுகின்றது. ஆனால் முயற்சி மேற்கொள்ளாவிடில் அங்கு விளைவானது ஒன்று மட்டுமே, படுதோல்வி என்ற முடிவு. அனைவரும் நினைவில் கொள்ளுங்கள், நடக்கும் அநியாயம், நிகழும் அராஜகம், அதர்மத்திற்கு எதிராக போர்க்கொடி உயர்த்தி போராட்டம் நடத்துவதால் பாதிப்பு என்பது ஒன்று மட்டுமே, நடக்கும் யுத்தத்தில் மரணம். ஆனால் பயம், பாசம் மற்றும் சிநேகம் கொண்டு முயற்சிக்காமல் இருந்துவிட்டால் இரு தீய விளைவுகள் ஏற்படலாம். ஒருவர் ஆத்ம பலம் தன்னை இழக்க நேரிடலாம். மறுபுறம் அதர்மிகளின் கரமும் ஓங்கலாம். நான் கூறுவது சரிதானே திரௌபதி? வேறு ஏதேனும் கதை கூறுங்கள் தொந்துமாலி. எனது மாமா யாதவர்களுக்கு எவ்வாறு பாதுகாப்பு அளித்தார்? ராஜகுமாரர் அபிமன்யு, கோகுலநந்தன் கதையறிந்த நான் அவருடைய மேலான சிறப்புகளுக்கு என் சிரம் தாழ்த்தி வணங்குகிறேன். ஆனால் இவர் யாதவர்களுக்கு மட்டுமல்ல, நம் அனைவருக்கும் வாழ்வின் நெறிமுறை நல்கியுள்ளார். நமது வாழ்வினை ஓங்கச் செய்துள்ளார். அது ஆஸ்தி கொண்டல்ல, மனம் மற்றும் ஹிருதயத்திற்கு நிம்மதியை வழங்கியுள்ளார். நந்தகுமாரன் வருகை எண்ணி பிருந்தாவனமே அந்தம் கொண்டது. சொந்தம் பந்தம் அனைவரும் கூடி விந்தையானவனை சிந்தையில் வைத்தாடியது. மாதவன், யாதவன், கோமகன், நாயகன், பார்வுகள் மன்னவன், பரந்தாமன், யாதவன் புகழ்பாடி யாவரும் பெறுவோம் பாரினில் பரமானந்தம். கார்முகில் வண்ணா, ஆனந்த கானத்தை ஆரம்பிக்கவில்லையா? அருகில் ராதை இல்லாவிடில் ஆனந்தம் ஏது எனக்கு?
எம்முடைய கிராமத்தின் சார்பாக 100 பசுக்களை மட்டுமே தானம் வழங்க இயலும். நிச்சயம் அது இயலாது. 500 பசுக்களாவது எமக்கு அவசியம் தேவை. அதோடு அல்லாது பொன் பொருள் தனம் அனைத்தும் எங்களுக்கு தானமாக வழங்கப்பட வேண்டும். இந்திரரின் மனம் குளிர வைக்க என்ன செய்ய வேண்டும் என்பதை தாம் அறிய மாட்டீரா? தாம் எந்த பூமியில் வசிக்கின்றீரோ அது இந்திரரின் க்ஷேத்திரமாகும். ஒருவேளை தாம் இந்திரரை அவமதிக்க எண்ணினால் தண்டனை நிச்சயம் கிட்டும். இந்த அகிலமே இந்திர யாகத்திற்கு தானம் வழங்குகிறது. தாம் ஏன் மறுக்க வேண்டும்? ஒரு சிறு அரசனை எதிர்த்ததால் அன்று தாம் கோகுலத்தை நீங்கும் நிலை ஏற்பட்டது. இன்று தேவர்களுக்கு அரசர் குரோதம் கொண்டால் தாம் இந்த ஜகத்தையே தியாகம் செய்ய நேரிடலாம். ஆனால் இவ்வளவு காலம் அரும்பாடுபட்டு சேமித்த அனைத்தையும் எவ்வாறு பகவான் இந்திரருக்கு வழங்க இயலும் அந்தனரே? தேவருக்கு அதிபதி பகவான் இந்திரர் விருத்தாசுரனை வதைத்து மனித குலத்தை ரட்சித்தார். அன்று முதல் அவரை ஆராதிக்கும் செயலாக அவருக்கான பூஜை துவங்கியது. ஆனால் விருத்தாசுரன் சொர்க்கத்தை தனதாக்க எண்ணினான். அன்று பகவான் இந்திரர் தன்னை காப்பாற்றிக் கொள்ளத்தான் விருத்தாசுரனை வதைத்தார், மனிதரை காக்க அல்ல. இன்னமும் நீ ஒரு சிறு குழந்தை. பகவான் இந்திரனின் குரோதம் என்னவென்பதை நீ அறிய மாட்டாய். எனில் இந்த யாகத்தை நாம் பயம் கொண்டுதான் நடத்துகிறோமா? ஆனால் மனிதரை பொறுத்தவரையில் பயம் என்பது தரித்திர செயல். அன்பை கொண்டு எதையும் அளித்தால்தான் அளிக்கப்படும் தானமானது முழுமை பெறும். வழங்கப்படும் தானமானது தரித்திரமாக கூடாதே. நீ வீண் விவாதம் செய்கிறாய் பாலகா. இந்திரருக்கான யாகம் நடத்தப்பட வேண்டும், தானமும் வழங்கப்பட வேண்டும். வரவிருக்கும் திங்களில் யாகமானது துவங்கப்பட உள்ளது. தாம் தம்முடைய சமுதாயத்தினரோடு பெரும் தானத்தை அள்ளிக் கொண்டு வந்து எம்மிடம் ஒப்படைக்க வேண்டும். புறப்படுகிறோம். இப்போது என்ன செய்வது? வழக்கம் என்பதை நாம் பின்பற்றத்தான் வேண்டும். பாலகர்களுடைய அறிவுரை இதற்கு உதவாது. அன்பு தந்தையே, இறைவன் எனப்படுபவர் ஒருவரது வாழ்வின் ஆதாரமாவார். வாழ்வை அழிப்பவர் அல்ல. அழிப்பவராயின் ஏன் ஆராதிக்க வேண்டும்? உனது அறிவுரைதான் என்ன கிருஷ்ணா? நம் பசுக்கள் செழித்து வளரும் இடமான கோவர்தன பர்வதம் பூஜிக்கப்பட வேண்டும் என்கிறேன். பகவான் இந்திரருக்கும் பூஜை செய்ய வேண்டும் தான். ஆனால் அப்பூஜை சிநேகம் கொண்டு நடத்தப்பட வேண்டியது. பயம் கொண்டு பூஜையானது நடத்தப்படக்கூடாது. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். நம் பசுக்கள் செழித்து வளரும் இடமான கோவர்தன பர்வதம் பூஜிக்கப்பட வேண்டும் என்கிறேன். பகவான் இந்திரருக்கும் பூஜை செய்ய வேண்டும் தான். ஆனால் அப்பூஜை சிநேகம் கொண்டு நடத்தப்பட வேண்டியது. பயம் கொண்டு பூஜையானது நடத்தப்படக்கூடாது. ஓம் சூர்யாய நம ஸ்வாஹா. ஓம் சந்திரமதே நம ஸ்வாஹா. ஓம் மங்களாய நம ஸ்வாஹா. ஓம் புத்தாய நம ஸ்வாஹா. ஓம் ப்ரஹஸ்பதாய நம ஸ்வாஹா. ஓம் சுக்ராய நம ஸ்வாஹா. ஓம் சனிச்சராய நம ஸ்வாஹா. ஓம் ராயவே நம ஸ்வாஹா. ஓம் சூர்யாய நம ஸ்வாஹா. ஓம் சந்திரமதே நம ஸ்வாஹா. அண்ணா, அங்கு பார்த்தீர்களா? அங்கு நெய்க்குடங்கள் இருக்கின்றன. ஆம், அக்கினி தேவன் குடிப்பதை காட்டிலும் அதிக நெய்யை என்னால் குடிக்க இயலும். எனில் தமது பராக்கிரமத்தை வெளிப்படுத்துங்கள். சித்ராங்கதா, அங்கு பார்த்தாயா? யாகத்தில் இடுவதற்காக விறகுகள் வைக்கப்பட்டுள்ளன. மதுமங்களா, என்ன செய்ய வேண்டும் என்று அறிவாயா? நன்கு அறிவேன். என்ன, புறப்படுவோமா? ஆகட்டும்.
प्रजापताय नमः स्वाहा ओम इंद्राय नमः स्वाहा ओम गुरुवे नमः स्वाहा ओम शुक्राय नमः स्वाहा। அமங்கலம், மாபெரும் அமங்கலம் நிகழ்ந்து விட்டது. அக்னி குண்டம் மங்களத்தை இழந்தது, யாகம் தோல்வியுற்றது. ஆனால் நான் நெய்க்குடத்தை அல்லவா எடுத்து வந்தேன். செல், இன்னொரு நெய் குடத்தை எடுத்து வா. வேறு வேள்வியை தான் வளர்க்க வேண்டும். அதற்கு வேண்டிய சமித்துகளை முதலில் எடுத்து வா. செல். ஆகட்டும் அந்தனரே. அங்கு பாருங்கள், அவர்கள் பிரசாதத்தை எடுத்து செல்கின்றனர். பெரும் தீங்கானது ஏற்பட்டு விட்டது. இது பெரும் அபசகுணமாகும். வேள்வி தோல்வியுற்றது. சொல் கேட்டு வழக்கத்தை மாற்ற தாம் முயற்சிப்பது சரியல்ல. பகவான் இந்திரர் கோபம் கொண்டால் யார் அதை தாங்குவார்கள்? அன்பு மித்திரரே, சூரியனுடைய தாக்கம் அதிகரிக்கும் வேளையில் பூமியின் நீராதாரம் வற்றினால் நம்மை அரவணைப்பது யாது? கோவர்தன மலை அல்லவா? பூக்களையும் காய் கனிகளையும் அள்ளி தந்து நம் பசியை போக்குகிறது. அனைத்தும் கோவர்தன பர்வதம் வழங்குவதாகும். கிருஷ்ணனுடைய அறிவுரை எனக்கு மேலாக தோன்றியது. இக்கோவர்தன பர்வதமே நம்மை ரட்சித்து அரவணைப்பதாகும். மடத்தனமாகும். கோவர்தன மலை வெறும் கல்லாகும். இந்திரர் நம் அனைவருக்கும் அருள் தரும் சக்தி ஆவார். சற்று சிந்தித்து பாருங்கள். தேவர்க்கு அதிபதியான இந்திரரை விட சிறந்தவர் யார்? ஒருவர் வெளிப்படுத்தும் ஸ்ரத்தை என்பது அனைத்திலும் சிறந்ததாகும். யாம் கோவர்தன பூஜையை நிறுத்தப் போவதில்லை. இந்த பாலகன் கிருஷ்ணனால் நமது பிராணன் என்ற சங்கடத்தில் ஆழ்ந்தது. நான் இப்போதும் கூறுகிறேன், இந்திர பகவானிடத்தில் நாம் அனைவரும் மன்னிப்பு கோருவோம். கோவர்தன பர்வதமே எமக்கு நல்லருள் புரிவாயாக.
இந்திரரின் கோபத்தை இந்த கோவர்தன மலை தாங்காது. நாம் அனைவரும் மடிய போகிறோம் கிருஷ்ணா. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். யாதவ குல திலகமே, இன்று தம்மால் என் கர்வம் அழிந்தது. ஆனால் தமது கர்வத்தை அழிக்கும் யோசனை எனக்கில்லை. எனது யாதவ குலத்தை சேர்ந்த அனைவருடைய வாழ்வும் ஓங்க வேண்டும் என்ற எண்ணத்தில்தான் எப்பணியையும் செய்கின்றேன். நான் தம்மை எண்ணி பெருமை கொள்கிறேன். தமக்கு ஒரு வரத்தை வழங்கவும் விழைகிறேன். தாம் வரம் வழங்க வேண்டுமெனில் உயர்த்திய இம்மலையை தாழ்த்துவதற்கு ஓர் மார்க்கத்தை கூறுங்கள். பர்வத பாரத்தை நான் ஏற்பேன் கோவிந்தரே. எந்த தர்ம பர்வதத்தை தாம் உயர்த்தினீர்களோ அதை தம்மால் தாழ்த்துவதற்கு இயலாது. தர்மத்தினை தாம் இறக்கி வைத்துவிட்டால் அந்நிழலில் வாழும் ஜீவன்கள் அனைத்தும் எவ்விடம் செல்லும்? சிரம் தாழ்த்தி வணங்குகிறேன்.